location of flow? Neuropraxia, neurotmesis, axonotmesis. Neuropraxia, axonotmesis, neurotmesis. Neuropraxia means there is no actual cut injury. Maybe compression. There is the problem. There is no cut injury or there is no degeneration yet. There is no degeneration. Underline. There is no degeneration yet. But due to some reasons, the impulses are not passing. For example, compression. Check the hair or the so the impulses pass. This is an example. Right? This is axonotmesis now. Axon is there. Nerve sheath is there. Myelin sheath is covering over there. Inside that axon is there, and the axon taniya cut off. Somebody is coming to you and opening your hand. Where the sheath open direct nerve axon cut பண்றாங்கன்னு வெச்சுக்கோங்க. அப்ப axon cut off. Yeah. அது possibility இருக்கா? cut off. Bullet shot after the nerve cut area, or else bullet nerve was it for the sheaths will be damaged. Sheaths not will absorb the long-term prolonged compression maybe, but prolonged compression are now degeneration. Actually, degeneration how that is neuropraxia, right? This maybe degeneration irkalam illama irkalam 21 days கழிச்சு தான் தெரியும். வெளியே the sheath கவரிங்லாம் டேமேஜ் ஆகுது, உங்களுக்கு ஆக்சன் மட்டும் கட் ஆகும். வேற என்ன ஆப்ஷன்? பேசிக்கலா என்ன ஆப்ஷன் இருக்கு? think basically infection, certain type of virus can infect directly the axons, because for example a type of virus which is fond of protein, so that may particularly infect the axons or the muscles directly, right? Got it? And we get axonotmesis, or else the best example can be tethering of nerve, stretching, sudden stretching of nerve. So nerve so கையில அப்படி கட்டா பட் யூஸ் ஆகும் அது போல nerve எடுத்தோம்னா maybe see there is a possibility. I'm not saying இப்படி எடுத்தோம்னா அப்படிதான் கட் ஆகும்னு சொல்லல. மேபி ஃபுல்லாவும் கட் ஆகலாம், மேபி நம்ம நினைக்கிற மாதிரி ஆக்சன்ஸ் மட்டும் கட் ஆகும். ஸோ அது ஒரு பாசிபிலிட்டி, ரைட்? புல்லட் ஷாட்ஸோ இல்லை ஸ்டாப் இன்ஜுரியோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் நர்வ் கட் ஆகிடும், அட்லீஸ்ட் half of the nerve will be cut out. ஸோ அது பாசிபிலிட்டி இல்லை. தென் neurotomosis, complete nerve injury. ஓகே, ஒரு நர்வில் உள்பக்கம் என்ன இருக்கும், வெளிப்பக்கம் என்ன இருக்கும், சென்சரி எங்கே இருக்கும், மோட்டார் எங்கே இருக்கும்? இப்போ கிட்கேட் சாப்பிட்டாங்க இல்லையா, வேக்கல்ஸ் வந்து இன்செக்ட், அதுக்கு மேலே சாக்லேட் கவரிங் இருக்குது, அதுக்கு மேலே இந்த பிளாஸ்டிக் கவர். பிளாஸ்டிக் கவர் இஸ் மெலின் ஷீட். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மோட்டார் ஏரியா, சென்சரி ஏரியா, ஜென்ரலாகவே அதுதான் இருக்கும். நம்ம உள்பக்கம் மோட்டார், வெளிப்பக்கம் சென்சரியும் இருக்கும், அதுக்கு மேலே கவர் இருக்கும், ரைட்? இப்போ இதனால தான் இனிஷியலாக ஒரு நர்வ் டேமேஜ் ஆகும்போதோ கம்ப்ரெஷன் ஆகும்போதோ யூஸ் சென்சரி, நாட் மோட்டார். மோட்டார் will be preserved and கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சோம். ஓகே, நியூரோட்டோசிஸில் கம்ப்ளீட்லி எவ்ரிதிங் இஸ் கட் ஆஃப். ஓகே, இப்போ ஆக்சன் கட் ஆச்சு அப்படின்னா சென்சரி போகுமா, மோட்டார் போகும்? ஆக்சன் ஆக்சன் கட் ஆச்சுன்னா சென்சரி கட் ஆகும் இல்லையா? அப்போ மோட்டார் கட் ஆகணும்னா கேட்கறது
ஆக்சோனாட் ப்ரோசஸில் ஆக்சோன்ஸ் will be cut down. அது சென்சரி போகும்போது மோட்டார் லாஸ் ஆகும். ஒன்றுமே தான் லாஸ் ஆகும். கம்ப்ளீட் ஆக்சோனாட் ப்ரோசஸ்னால் ஒன்றுமே தான் லாஸ் ஆகும். பார்ஷியல் ஆக்சோனாட் ப்ரோசஸில் இட் டிஃபரன்ஸ். சம்டைம்ஸ் மோட்டார் மட்டும் போயிட்டு சென்சரி ப்ரிசர்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?